இந்த கதையோட அவுட்லைன் பற்றி சொல்லணும்னா ராதா செல்வம் காதல் பற்றி தாங்க. ஒரு ஊதாரியாக திருடனாக வாழ்ந்துட்டு இருந்த செல்வம் ஒரு நாள் ராதா வீட்டுக்கு திருடுறதுக்காக போகிறாரு. ஆனால் அங்கே ராதா அவருடைய மனசை திருடிடுறாங்க. ராதாவோட குரலும் திறமையும் பார்த்து வியந்த செல்வம் அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மியூசிக் சான்ஸ் கிடச்சி நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகிறாங்க ராதா. அப்போ ராதாவுக்கு வரன் பார்க்குறாங்க. வீட்டில் வேற ஒருத்தவங்க கூட நிச்சயமும் ஆகுது. அப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த செல்வத்தோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, அவர் திருடினது இதெல்லாம் தெரிய வந்து அவரை துரத்தி விட்டுறாங்க. இதுதான் அந்த கதை. இப்போ தான் முக்கியமான கிளைமேக்ஸ் வருது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் இன் தமிழ் ஃபிலிம் இன் 90s சொல்லலாம். கார்த்திகோட பெஸ்ட் ஆக்ஷன். அப்போ காதலுக்கு உயிரூட்டி காட்சியை கண்கலங்க வச்சிடும் இந்த சீன். ஸோ செல்வம் வந்து திருட்டு தொழிலெலாம் விட்டுட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். அப்போது ஒரு நாள் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். ஒருத்தவங்க கொண்டு வந்து விடுவார். அங்கே யாருக்குன்னு பார்க்கும்போது அது அவருடைய காதலி ராதா. தன்னுடைய காதலி ராதா அவார்ட் ஃபங்க்ஷன் வாங்குறத கிட்டேருந்து பார்க்க முடியாட்டியும் தூரத்துலேருந்து ரசித்து அவங்களுக்கு கைத்தட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போவார். ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் கண்ணீரையும் சேர்த்து வச்சு அவருடைய முகபாவனையை கொடுப்பார். அப்போ ஒவ்வொன்றா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றியும் எல்லாத்த பற்றியும் சொல்லுவாங்க ராதா. செல்வத்தை பற்றி சொல்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுவாங்க. வானத்தில் பறக்கிற பட்டத்தை மட்டும்தான் எல்லோரும் பார்ப்பாங்க, அதை பறக்க வச்ச நூலை யாரும் பார்க்குறதில்ல. அது போல தான் செல்வம் அப்படின்னு. ஒரு அந்த இடத்த விட்டே பறந்து வேறு எங்கேயோ ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி செல்வத்துக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அங்கேருந்து அவார்டை கொடுக்கறதுக்காக மேடைக்கு வர சொல்லுவாங்க ராதா. அப்போ செல்வம் கை நடுங்கிட்டு ஒரு கூச்சத்தோட, இதுக்கெல்லாம் நான் தகுதியா, அங்கே போய் நான் கொடுக்கறதுக்கு தகுதியா அப்படின்ற ஒரு முகபாவனையோட மக்களை அந்த அளவுக்கு கைத்தட்டி வரவேற்கிற மக்கள் இவ்வளோ பேர் அவரை கூப்பிட்றாங்கன்றத முதல் தடவை பார்க்குறாரு. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அவரை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஹீ டிசர்வ் இட், கரெக்ட். அங்கேருந்து அப்படி போகிறார். போய் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே நின்று ராதா பக்கத்தில் ஒரு எளிமையான ஒரு முகபாவனையோட நல்லா வந்திருக்க நீ அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடையும் அந்த காதலை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல தான் அவார்டை கொடுத்துட்டு, அவர் கொடுத்தது வெறும் அவார்டு மட்டும் இல்லைங்க, அவரோட காதலையும் சேர்த்து தான். அந்த ராதாவோட மொத்த சக்ஸஸுக்கு பின்னாடியும் செல்வம் இருந்திருக்காரு அப்படிங்கிறத ராதா சொல்லும்போது தனக்குள்ள ஒரு கண்ணீரும் ஆனந்தமும் சேர்ந்து வரும். பார்த்திங்களா, அதை விவரிக்க எந்த ஒரு முயற்சியும் யாருமே செய்ய முடியாது. அந்த நடிப்பை அழகாக காமிச்சிருப்பாங்க. காதல்ன்றது தான் இல்லையா, எப்பேற்பட்ட எந்த எளிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய தரத்தை உயர்த்தி உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதத்தை வெளிப்பட வச்சு அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விடுற அளவுக்கான ஒரு காட்சியை அதில் காமிச்சிருப்பாங்க. இதுதான் 90s உள்ள காதல். I liked it.